இதற்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் சங்கீதம் 91:5-6 படிக்கலாம். இருள் உண்டு பயங்கருக்கும் பகலு பறக்கும் அன்புக்கும் இருவல் நடமாடும் கொள்ள நோய்களுக்கும் மத்தியானம் பாழாக்கிற சங்காரங்களுக்கும் நீ பயப்படாய் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நாள் ஆண்டவர் உங்களிடத்துல ஒரு நற்செய்தி சொல்றாரு. ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்றாரா, நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரா, நம்மள ஒரு உற்சாகப்படுத்துறார், நம்மளை தைரியப்படுத்துகிறார். நம்ம பயந்து போயிருப்போம், கஷ்டப்பட்டு கொண்டு இருப்போம், ஆண்டவர் நம்மளோடு கூட இந்த நாள் பேசுறாரு. ஒவ்வொரு சகோதரன் சகோதரிலே இந்த நாள் நீங்க கேட்கும் போதே உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். எப்படி சொன்னா, இரவுல உண்டு பயங்கருக்கும் பகலு பறக்கும் அன்புக்கும் இருவல் நடமாடும் கொள்ள நோய்களுக்கும் மத்தியானம் பாழாக்கிற சங்காரங்களுக்கும் நீ பயப்படாய். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மள சொல்றார், நீ ஏன் பயப்படுற? என்ன சொல்லப்பட்டது, நம்மள பகலு இருவல் நடமாடும் கொள்ள நோய்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இரவுல என்னதான் வருமே நம்மளுக்கு தெரியாது. நிஜா அந்த நோய்களுக்கு நான் உன்னை விலக்கி காப்பேன். பகலு பருக்கும் அன்புக்கும், பகலில் என்னென்னமோ நடக்குது உலகத்தில். ஏன்னா நம்ம கண் முன்னாடியே கொள்ளை நடக்கு, திருடு நடக்கு, ஆனால் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எல்லாவற்றையும் நான் சங்காரிப்பேன், எல்லாவற்றையும் நான் விடுதலை தந்து உன்னை நான் பாதுகாத்து கொள்ளுவேன். இப்படி கர்த்தர் இவ்வளவு அருமையான வசனம் நம்மளுக்கு சொல்றாரு பத்தியா. அதான் இருவலும் உண்டும் பயங்கருக்கும் பகலு பறக்கும் அன்புக்கும் இருவல் நடமாடும் கொள்ள நோய்களுக்கும் மத்தியானம் பாழாக்கிற சங்காரங்களுக்கும் நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ கலங்காதே, நீ திகையாதே அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு தேற்றுறாரு, நம்மளை ஆற்றுறாரு. அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்மளை பகலில் போகிறோம் வரும் ஆண்டு நம்மளை பாதுகாக்கிறாரு. அப்புறம் அன்புக்கு அப்படின்னா அன்புன்னு சொல்லி பார்த்தா நம்மளை குறி வைக்குவாங்க, இவங்களை எப்படியாவது ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு நம்ம குறி வைக்குவாங்க, அதுலேருந்து நம்மளை காத்துக்கொள்றாரு. இப்போ நம்ம ஒரு காட்டில் முத்து சொலக்கருது வைக்கிறாங்க, இந்த கம்பு வைக்குவாங்க. அப்போல்லாம் அது என்ன பண்ணுவாங்க, அந்த அதில் பறிச்சிடும் அந்த கம்புங்கெல்லாம் காக்கா குருவிங்க புறா இதெல்லாம் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு காத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வேடை மாதிரி வச்சு ஒரு ஆளை வச்சு அது கூலி ஆளை வச்சு அதுக்கு ஓட்டுறதுக்கு அதுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அது உட்காராத வரைக்கும் அதை துரத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அது வரும் சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, டாமு வருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களாம், அதை குறி பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுவாங்களா, அதை அடிக்கிறதுக்கு ஒரு வீட்டு மாதிரி வச்சுருப்பாங்களாம். அதான் சொல்லப்பட்டிருக்குது, இரவுல உண்டு பயங்கருக்கும் பகலு பறக்கும் அன்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு அன்பு இப்படி விடுவாங்க. அப்படி மானை பார்த்தேன்னா என்ன பண்ணுவாங்க, ஜனங்க வேட்டையாடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இதே போல் அந்த காக்காவை பார்த்துட்டு கல் எடுத்து அடிப்பாங்க, செண்டுவல் வச்சு அடிக்குவாங்க. புறாவையும் அதே போல தான் செண்டுவல் வச்சு அடிப்பாங்க. அதே போல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மனுஷங்களையும் அதே போல் சாத்தான் என்ன பண்ணுவானா, அடிக்கிறதுக்கு வலை தேடி கொண்டு இருப்பானா. அந்த எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணேன், அதான் இரவுல பயங்கருக்கும் மத்தியானம் பாழாக்கிற சங்காரங்களுக்கும் நீ பயப்படாதே. மத்தியானம் மத்தியான நேரத்தில் எதோ வந்தாலும் நடக்கலாம். ஆனால் சொல்லுவாங்கல்ல, இப்போ தான் மத்தியானமாக இப்படி தான் நடந்து போனான், இவனுக்கு இப்படி மாதிரி அப்போ ஆயிடுச்சு, இது மாதிரி பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னு அநேக பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருப்பேன், நீ திகையாதே அப்படின்னு சொல்லி ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்கள் இடத்துக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறார். இப்போ நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்குள்ள ஒரு என்ன வரணும், ஆண்டவரே இது மாதிரிலாம் நடக்குமா, அப்போ அந்த மாதிரி சமயத்தில் எங்களை நீங்கள் பாதுகாப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை என்ன பண்ணுவாராம், காத்து கொள்ளுவார். மத்திய நேரத்தில் கூட ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், தண்ணி எடுக்க போனாங்களாம். தண்ணி எடுக்க போகும்போது இயேசு கிறிஸ்துவானவர் அந்த தண்ணியில் தண்ணி எடுத்துகிட்டு போய் நின்றுட்டு அவங்க சொன்னாங்களாம், நான் கொடுக்குற தண்ணி உனக்கு என்ன பண்ணும், நித்திய ஜீவன் வரையும் உனக்கு தாகமே தீக்காது அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த அம்மா சொன்னிச்சான், அப்படியே அவட தண்ணி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே என்ன பண்ணுவாங்களாம், அது மாதிரி கடவுள் இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நல்ல தாகத்துக்கு உனக்கு எப்பயுமே தாகம் எடுக்காத ஒரு தண்ணியை நான் தருவேன் அப்படின்னு சொன்னாராம். அதான் அந்த சமயம் எப்படின்னு சொல்லி பார்த்தா மத்தியானம். இயேசு கிறிஸ்து சொல்லாதான், நீ பயப்படாத, மத்தியானத்துக்கு எதுக்கு நீ பயப்படுற, கஷ்டத்துக்கு எதுக்கு நீ பயப்படுற. உடனே அந்த அம்மா அர்ப்பணித்தாங்க வாழ்க்கையை, அவங்க குடும்பத்தை அர்ப்பணித்தாங்க. அந்த அம்மா மட்டும் இல்லை, அந்த அம்மா ஓடி போய் அவங்க ஊரில் இருக்கிற எல்லா கிராம ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு சுவிசேஷத்தை அறிவித்துட்டாங்க. அது மத்திய நேரத்தில் தண்ணி போல போனாங்க. அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுனார். ஆண்டவர் அவரோட அந்த அம்மாவோட வாழ்க்கை பூரா அவருக்கு என்ன பண்ண அந்த அம்மாவுக்கு சொன்னார். உடனே அந்த அம்மா மனம் திரும்பிட்டு அந்த அம்மா மட்டும் அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளல, உலகம் அந்த கிராமம் முழுவதும் போய் ஒரு சுவிசேஷத்தை அந்த அம்மா அறிவித்துட்டாங்க. அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, மத்தியானம் பாழாக்கிற சங்காரங்களுக்கும் நீ பயப்படாதே. நம்ம மத்தியான நேரத்தில் எந்த நாள் நடக்க நம்ம வாழ்க்கையில்,
ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, நான் அந்த நேரத்தில் வந்து உன்னோடு கூட இருந்து நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ உன்னை உயர்த்துவேன். ஏன்னா மத்திய நேரத்தில் தண்ணி மொள்ள போகிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, பயந்துக்கிட்டு போவாங்க. எதுக்கு பயந்துட்டு போவாங்க? உலக ஜனங்க நம்மளை தப்பாக நினைக்கிறாங்களே, நம்ம வாழ்க்கை தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களா, அவங்களுக்குள்ளே ஒரு மனதில் ஒரு வேதனை. நம்ம வாழ்க்கையில் அதே போல் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம், ஏதாவது நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கலாம், ஏதாவது ஒரு கஷ்டப்புகள் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் நேசிக்கிறார், எல்லாரும் மேலே அன்பாக இருக்கிறார், உங்களையும் நேசிக்கிறார், உங்களுக்கு உடலை தருவார். அதான் சொல்லப்படுது, இருள் பகல் பறக்கும் அன்புக்கும் உன்னை விலக்கி நான் காப்பேன், இருள் நடமாடும் கொள்ள நோய்களுக்கு உன்னை விலக்கி காப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காக்கிற தேவனாக இருக்கிறார். உடனே நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் இடத்துல வாருங்க. இன்னும் நீங்கள் விசுவாசத்தில் இல்லையா, ஆண்டவர் பற்றி அறியாமல் புதுசாக கேட்குறீங்களா, ஆண்டவர் உங்களை எல்லாவற்றிலிருந்து விடுதலை தந்து உங்களுக்கு ரட்சிப்பை தருவார். God bless you.